இன்று உழவர் திருநாள். இந்த உழவர் திருநாளிலே எங்கள் பகுதியில் நாங்கள் வேர்க்கடலை செடிக்கு தண்ணி பாய்ச்ச போகிறோம். முதலில் மின்சாரம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது என்பதை கவனிப்போம். இப்போ 330 இருக்குது. 10 HP மோட்டருக்கு 330 இருக்கிறது. ஓரளவுக்கு சீராக மோட்ரு போகும். அதன் பிறகு ஷார்ட்ரு ஆன் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஆம்ஸ் மீட்டர் 20 இருக்க வேண்டும். அது நார்மல் வோல்டேஜில் 20 ஆம்ஸ் போனால் அது சரியானதாக இருக்கும். இப்போ வாங்கள் நாம் வேர்க்கடலை செடியை பார்க்க போகிறோம். எல்லாம் இந்த பண்டிகை நாளில் சினிமாக்களுக்கும் பீச்சுகளுக்கும் சென்று அவரவர் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். ஆனால் விவசாயியான நாங்கள் மட்டும் இந்த மண்ணுடனே எங்கள் வேலையை செய்து கொண்டு இது மகிழ்ச்சியாக போவதாக நினைத்து கொண்டு எங்கள் பணியை அன்றாட செய்து கொண்டிருப்போம். இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ அன்றாட செய்யக்கூடிய எங்களது பணி. இது பாருங்கள், இதில் இருந்து தான் தண்ணீர் இந்த காவ வழியாக சென்று இந்த நிலத்தில் ஒவ்வொரு பட்டமாக பாய்ந்து வருகிறது. செடியெல்லாம் வெயிலின் தாக்கம் அதிகமானதால் இந்த செடியெல்லாம் நீருக்காக வாடி வதங்கி போய் கொண்டிருக்கின்றன. இந்நேரத்தில் நாங்கள் இதற்கு தண்ணீர் கொடுப்பதா இல்லை நாங்கள் மற்ற இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியை கொண்டாடுவதா, இதல்லவா முக்கியம் என்று ஒவ்வொரு நாட்களும் எங்களது மகிழ்ச்சியை நாங்கள் எங்களுக்காக பயன்படுத்தாமல் விவசாயத்துக்காகவே எங்களது பணியை அன்றாட செய்வதால் எங்களால் மகிழ்ச்சியாக நாட்களை கழிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் பணமும் எங்களுக்கு பற்றாக்குறையாகவே இருக்கின்றன. காரணம், குறைவான வருவாய், மன நிறைவான வருவாயாக இருப்பதில்லை. இதுவும் ஒரு காரணம். மற்றவர்களாம் மகிழ்ச்சியாக இருப்பது எங்களுக்கு வருத்தமில்லை. மற்றவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதன் மீது எங்களுக்கு எந்தவித மறுத்தும் இல்லை. எங்களால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லவில்லை என்பதுதான் வருத்தமே தவிர இந்த நிலை மாற வேண்டும். விவசாயம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். உலகத்தில் அந்த நிலை உருவாக வேண்டும். அதுதான் இந்த உழவர் திருநாளில் எனது பிரார்த்தனையாக கடவுளிடம் முன்வைக்கின்றேன்.